பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எண்ணி அழுது கொண்டே இருந்தால் துக்கத்தால் வாழ்வே பாழாகிவிடும். அதை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்து வாழ்வில் முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் தீர்வு. வாழ்வில் நடக்கும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உலகம் போற்றும் குருவான நம் அம்மா ஒரு குரு என்பதை விட ஒரு தாய் என்பதே சாலப் பொருத்தமாகும். அவரது ஒவ்வொரு செயலிலும் அன்பும் கருணையும் நிரம்பி வழியும் தனித்துவமான நறுமணத்தை நம்மால் நுகர முடியும். முதல் முறையாக அம்மாவை சந்திக்கும் ஒருவர் அம்மாவை ஒப்புயர்வற்ற தனித்துவம் கொண்டவராகவும் ஊக்கம் அளிப்பவராகவும் காண்கிறார். அது இயல்பானதுதான். ஏனெனில் மனித வரலாற்றிலேயே அம்மாவை போன்ற ஒருவரை பார்க்கவே முடியாது. தன்னை தான் உணர்ந்த பிறகும் தன் முழு நேரத்தையும் ஆற்றலையும் ஏன் தன்னையுமே முழுமையாக அர்ப்பணித்து வேறாக எதுவுமே இல்லை என்பது போல் வாழ்பவர் அம்மா. அம்மாவின் வாழ்வும் வாக்கும் தெய்வீகமானவை, நமக்கு தூண்டுகோலாக அமைபவை. அறிவிலும் அனுபவத்திலும் ஆழ்ந்த அம்மாவின் சொற்கள் ஒவ்வொரு இதயத்தையும் தொட்டு வருடும் திறன் உடையவை. இன்று நாம் அம்மாவுடன் இருக்கிறோம் என்றால் அது நமது புண்ணியத்தால் அல்ல, முற்றிலும் அம்மாவின் அளவற்ற கருணையால் தான். அம்மா நிபந்தனைகள் ஏதும் இல்லாத தங்கு தடையற்ற கருணை பெருங்கடல். நீதியும் நியாயமும் செயல்களையும் அவற்றின் விளைவுகளையும் பொறுத்து அமைபவை. ஆனால் திருவருள் எந்த யுக்தியும் பார்ப்பதில்லை. அம்மா நம்முடன் இருப்பது தன் திருவருள் மழையை நம்மீது பொழிவதற்காகவே, பிறவி பெருங்கடலை கடக்க நமக்கு உதவுவதற்காகவே. இன்றைய சமூகம் ஆசை தீயினை மூட்டிவிடும் சிற்றின்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் அம்மா தன் குழந்தைகளை ஆத்ம சாட்சாத்காரத்தின் பாதையில் தொடர்ந்து ஊக்குவிக்கிறார். உபதேசிப்பதோடு நிறுத்திவிடாமல் தன் ஒவ்வொரு பார்வையாலும் ஒவ்வொரு ஸ்பரிசத்தாலும் நம் உள்ளத்தில் உறுதியையும் வலிமையையும் ஊட்டுகிறார். அம்மா விரும்பியிருந்தால் தனிமையிலே இனிமை கண்டவாறு அழியாத ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக நம்மை ஊய்விக்கும் உயர்ந்த நோக்கத்துடன் தன் வாழ்வையே கடினமான சேவையின் பாதையில் அர்ப்பணித்திருக்கிறார். தங்கு தடையற்ற கருணையின் பெருங்கடலே என்று அழைத்து பணிவதே அம்மாவிடம் நமது அளவற்ற நன்றியை
வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ജീവിതത്തിൽ പ്രശ്നങ്ങളുണ്ടാവും. അത് ഓർത്തിങ്ങനെ കരഞ്ഞുകൊണ്ട് തന്നെ ഇരുന്നാൽ ദുഃഖിച്ച് വെച്ച് ജീവൻ തന്നെ പാഴായി പോകും. അതുകൊണ്ട് പ്രശ്നങ്ങളെ തരണം ചെയ്യാനുള്ള മാർഗം കണ്ടുപിടിക്കുക, അങ്ങനെ മുന്നോട്ടുള്ള മാർഗങ്ങൾ സ്വീകരിക്കുക. நம் கையில் ஒரு காயம் ஏற்பட்டால் வலி தாங்காமல் நாம் அழுவோம். ஆனால் அழுவதால் மட்டும் காயம் ஆறிவிடாது. காயத்திற்கு மருந்து போட வேண்டும். நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் காயம் ஆறாமல் செப்டிக் ஆகி இறந்துவிடக்கூட வாய்ப்பிருக்கிறது அல்லவா? சிகிச்சை அளிக்க வேண்டும். நமது உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் உடனே அதற்கு டிடி ஊசி போட வேண்டும். ஊசி போட தவறிய பலரும் மருத்துவமனைக்கு சென்றும் கூட இறந்து போயிருக்கிறார்கள். ஒன்றும் செய்யாவிட்டால் என்னவாகும்? எனவே நாம் தேவையானதை செய்ய வேண்டும். இதை போலவே நாம் ஒன்றும் செய்யாமல் அழுது கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்வதில்லை. இப்பொழுது நாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்களை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறோம். செய்ய வேண்டியதை செய்வதில்லை. இங்கு நாம் செய்ய வேண்டியது முயற்சியே. முயற்சி செய்தும் நடக்காவிட்டால் அது இறை விருப்பமோ கர்ம பலனோ அல்லாவிட்டால் கெட்டது நிகழாமல் தடுக்கவோ முன்வினை பயனை மாற்றுவதற்காகவோ இருக்கலாம் என்று நினைத்து முயற்சியை தொடர வேண்டும். பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எண்ணி அழுது கொண்டே இருந்தால் துக்கத்தால் வாழ்வே பாழாகிவிடும். அதை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்து வாழ்வில் முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் தீர்வு. வாழ்வில் நடக்கும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சர்க்கரை வியாதியை முழுவதுமாக மாற்ற முடியாது. தொடக்கத்திலேயே அதை கண்டுபிடித்து விட்டால் உணவு பழக்கத்தால் அதை கட்டுப்படுத்தலாம். அதை சீராக்க நமக்கு விழிப்புணர்வு வேண்டும். சில உணவுகளை தவிர்க்க வேண்டும். பாயசம் போன்ற இனிப்பு பதார்த்தங்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் உடற்பயிற்சி செய்வதாலும் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆனாலும் முழுமையாக குணப்படுத்த முடியாது. டாக்டர் சொல்லும் மருந்துகள் அருந்தி உடற்பயிற்சிகள் செய்து உணவு பழக்கத்திலும் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தால் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். பல பக்தர்களுக்கும் இந்த முறையை அம்மா பரிந்துரைப்பதுண்டு. சில பக்தர்களின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 13% இருக்கும். அது கிட்னியை பாதிக்கும். அதன் அளவு 6 வரை இருக்கலாம். இப்படி அதன் அளவு கூடிக்கொண்டே போனால் அதன் விளைவாக நுரையீரலும் பாதிப்படையும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். இப்படி பாதிக்கப்பட்ட பக்தர்கள் சோர்வாக இருக்கிறது என்று அம்மாவிடம் சொல்லும் பொழுது மைதானத்தை சுற்றவும் உணவை கட்டுப்படுத்தவும் பரிந்துரைத்ததால் அவர்களின் சர்க்கரை அளவு 3 மாதத்தில் 5.5 குறைந்தது. அவர்களது முயற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டினால் மாற்றம் ஏற்பட்டது. டாக்டர் சொல்வதை கேட்காமல் அழுது கொண்டிருந்தால் என்ன பயன்? செய்ய வேண்டியதை செய்யாமல் இனிப்பையும் அருந்தி கட்டுப்பாடின்றி வாழ்ந்து ஐயையோ எனக்கு நோய் வந்து விட்டதே, சர்க்கரை கூடிவிட்டதே, என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சொன்ன மருந்தையும் அருந்த மாட்டார்கள். அதன் விளைவாக நுரையீரல், கிட்னி போன்றவை பாதிப்படைந்து ஞாபக சக்தி குறைந்து அதன் காரணமாக பல உறுப்புகளும் பாதிப்படைந்து மெல்ல மெல்ல ஆளையே கொன்றுவிடும். ஏழைகளிடம் சிகிச்சைக்கு பணமில்லை. ஆஸ்பத்திரிக்கு போகவும் மருந்து வாங்கவும் பணம் கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கூட்டம் அதிகமாக இருப்பதால் அம்மாவால் முழுமையான அறிவுரை கூற முடிவதில்லை. முடிந்த அளவு சில அறிவுரைகளை சொல்லிக் கொடுப்பதுண்டு. இருந்தும் எத்தனையோ பேர் குணமடைந்திருக்கிறார்கள். சில பக்தர்களின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிவிட்டது. அவர்களுடைய காலில் சிறிய காயம் ஏற்பட்டாலும் அதை சுத்தம் செய்து பழுக்காமல் இருப்பதற்கு ஊசி போட வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும், சேற்றில் நடக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லியதால் அதில் பெரும்பாலானவர்கள் மெல்ல மெல்ல குணமடைந்தனர். அவர்களில் சிலர் ஆரம்பத்தில் காயம் ஏற்பட்டுவிட்டால் வெங்காயத்தை இடித்து அதை மருந்தாக வைத்துக் கொள்வார்கள். அதை பெரிதுபடுத்த மாட்டார்கள். ஆனால் அது மெதுவாக பழுத்து நாளடைவில் விரலையே வெட்ட வேண்டி வரும். விரலை வெட்டுவதா? ஐயோ என்னால் முடியாது என்பார்கள். நாளடைவில் கணுக்கால் வரை வெட்ட வேண்டி வரும். கணுக்காலை வெட்டுவதா? ஐயோ முடியாது என்பார்கள். கணுக்காலை வெட்டுவதால் பிரச்சனை தீர்ந்துவிடும். அதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பிறகு நாளடைவில் பழுப்பேறி இடுப்புக்கு கீழே காலையே வெட்ட வேண்டி வரும்.
அதற்கும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் வழியே இல்லை, மரணம்தான். இப்படி நடப்பதற்கு விழிப்புணர்வில்லாததே காரணம். சத்சங்கம் கேட்பதால் விழிப்புணர்வு ஏற்படும்.
அம்மா லக்னோவிற்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகியிருந்தது. அம்மா வந்தவுடன் 10 ஆண்டுகளாக காத்து ஏங்கியிருந்த பக்தர்களின் முகங்களில் நிறைவும் ஆனந்தமும் தெளிவாக பிரதிபலித்தது. ஒரு நாள் முழுவதும் கடும் வெயிலில் யாத்திரை செய்த பின்னர் இரவு நேரத்தில் லக்னோ வந்தடைந்தார் அம்மா. இருந்தபோதும் உடனே அங்கு கூடியிருந்த பக்தர்களுடன் அமர்ந்து சற்று நேரம் செலவழித்தார். அம்மா அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். யாத்திரை குழுவின் உறுப்பினர்கள் விருந்தாவனத்தில் தாங்கள் பெற்ற ஆனந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் அம்மா கூறினார். எனது கிருஷ்ணர் நீங்கள் எல்லோரும் தான். சனாதன தர்மம் படைப்பில் படைத்தவரைக் கண்டு அனைவருக்கும் சேவை செய்ய நமக்கு கற்றுத் தருகிறது. அம்மாவை பொறுத்தவரை கோயிலும் வேறு எந்த ஒரு இடத்தையும் போன்றதுதான். ஆனால் அம்மா மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமல்லவா? அதனால்தான் கோயிலுக்கு சென்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக கோயிலில் பல மகாத்மாக்களின் சாநித்தியம் இருக்கிறதல்லவா? கோயிலில் பலரும் இறைநாமங்களை ஜபிப்பதால் அந்த இடத்தின் தரங்கமே வேறுதான். காற்று எங்கும் இருக்கிறது. ஆனால் மின்விசிறியின் கீழ் நாம் காற்றை நன்றாகவே உணர்கிறோம். கோயில்கள் மற்றும் புனித தலங்களின் இயல்பும் அப்படிப்பட்டதுதான். அங்கே உள்ள ஆன்மீக ஆற்றல் தனித்துவம் வாய்ந்ததுதான். கோயில்களை பற்றிய நமது கண்ணோட்டம் இத்தகைய ரீதியில் அமைந்து அவற்றை நாம் போற்ற வேண்டும். படிகள் நம்மை மேல்தளத்துக்கு கொண்டு செல்வதைப் போல் ஆன்மீக பயிற்சிகளும் நம்மை உன்னதமான நிலைக்கு உயர வைக்கின்றன. மேல்தளத்தை அடைந்த பின்னர் படிகளும் தளமும் எல்லாம் ஒரே பொருளால் ஆனவைதான் என்பதை நாம் உணர்கிறோம். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்த பின் படிக்கட்டுகளை நிராகரிக்க கூடாது. ஆன்மீக சிகரத்தை அடைய அவையல்லவா நமக்கு உதவியது? அடுத்த நாள் காலை நிகழ்ச்சி தொடங்கும் முன் அம்மா அன்றைய முதல்வர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்களை சந்தித்தார். அம்மா பூஜை நடத்தி அவரது குடும்பத்தினருடன் தனியாக நேரம் செலவழித்தார்.
மாலையில் கதிரவனின் மறைவும் இரவில் மின் விளக்குகளின் ஒளியில் லக்னோ நகரமே மின்னுவதும் கண்ணை கவரும் அற்புத காட்சியாக இருந்தன. अम्ब परमेश्वरी जय जय हे अम्मा. புதிதாக கட்டப்பட்டிருந்த அமிர்த வித்யாலயம் பள்ளி வளாகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை நிகழ்ச்சியில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அரங்கில் இடமின்றி மக்கள் வீதிகளிலும் திரண்டிருந்தனர். முதல்வரும் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்களும் அம்மாவை வரவேற்றனர். அம்மா ஏழை பெண்களுக்கு சேலைகள் வழங்கினார். அத்துடன் பசுமையான பாரதத்தை உருவாக்கும் முயற்சியின் பாகமாக மரக்கன்றுகளையும் விநியோகித்தார். முதல்வர் பள்ளியை திறந்து வைத்தார். பின்னர் தமது உரையில் அவர் கூறினார், இதுவரை நான் அம்மாவின் சமூக திட்டங்களைப் பற்றி ஊடகங்கள் மூலம் மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிறேன். தென்னிந்தியாவிலிருந்து வரும் பலரையும் சந்தித்தபோது அவர்கள் பலமுறை அம்மாவை பற்றியும் அவரது மனிதநேய செயல்கள் பற்றியும் என்னிடம் சொல்லியுள்ளனர். அப்போதிலிருந்து அம்மாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் வேரூன்றியது. அம்மா, நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் உத்தரப்பிரதேசம் வந்திருக்கிறீர்கள். இனி நீங்கள் அடிக்கடி இங்கே வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் மனமார்ந்த கோரிக்கையை வைக்கிறோம். உங்களது திட்டங்களின் பலன்கள் உத்தரப்பிரதேச மக்களுக்கும் நிறைய கிடைக்கட்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அம்மாவின் தரிசனம் தொடங்கியவுடன் அது மற்றற்ற மகிழ்ச்சியாக மாறியது. முன்பே அம்மாவை சந்தித்தவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அம்மாவின் தரிசனத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தனர். அம்மாவை ஒருபோதும் சந்திக்காத மற்றவர்களால் அதை பற்றி உற்சாகத்துடன் கற்பனை மட்டுமே செய்ய முடிந்திருந்தது. அம்மாவின் தெய்வீக அணைப்பில் பக்தர்கள் தங்கள் துயரங்கள் அனைத்தையும் மறந்தனர். श्री दुर्गा नाम भूलो ना भूलो ना भूलो ना. श्री दुर्गा नाम भूलो ना भूलो ना भूलो ना. श्री दुर्गा शरणे समुद्र मंथने विषपाने विश्वनाथ मनना. श्री दुर्गा शरणे समुद्र मंथने विषपाने विश्वनाथ मनना. श्री दुर्गा नाम भूलो ना भूलो ना भूलो ना. தரிசனம் முடிவடையும் நேரத்தில் பக்தர்களின் இதயத்தில் இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எண்ணம்தான். தங்கள் அன்புக்குரிய அம்மாவை
மீண்டும் பார்க்க இன்னொரு 10 ஆண்டுகள் காத்திருக்கும் நிலை வரக்கூடாதே என்ற பிரார்த்தனைதான். இருப்பினும் அவர்கள் இதயங்கள் நிறைவாக இருந்தன. அம்மாவுடன் தமக்கு கிடைத்த பொன்னான தருணங்களின் நினைவில் அவர்கள் மூழ்கத் தொடங்கினர். भूलो ना भूलो ना भूलो ना